ராதே கிருஷ்ணா. ஜோதிடர் முரளியின் நமஸ்காரங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விதி மதி கதி அப்படின்றத பற்றி ஒரு சின்ன விளக்கம் தான். ஏன் அப்படின்னா, இந்த பாவகாரகங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விதி மதி கதி அப்படின்றத பற்றி தெரிஞ்சுட்டா உங்களுக்கு பாவகாரகத்துவம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சின்ன ஐடியா கிடைக்கும். அதனால தான் முதல்ல இந்த விதி மதி கதி அப்படின்றதுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விதி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாரையும் சொல்லுவோம், இந்த மாதிரி பேச்சு வழக்கில் சொல்லும்போது தலையெழுத்து அப்படின்னு சொல்ல மாட்டோமா, அந்த மாதிரி ஒருவரின் தலையெழுத்து அப்படின்றது தான் இந்த விதியானது. விதி அப்படின்றது கொடுப்பினை அப்படின்னு அர்த்தம். நம்ம சாரஜோதிட முறையில் கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அந்த கொடுப்பினை அப்படின்னா, மனிதருக்கு ஒரு நிகழ்வானது நடந்தே தீர வேண்டும் என்று இருந்தால் அந்த மனிதருக்கு அது நடந்தே தீரும். அதுதான் அந்த கொடுப்பினை. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடந்தே ஆக வேண்டும் அப்படின்றது அவரோட கொடுப்பினையில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தாமதமாகிறது வேற ஏதோ சூழ்நிலைகளால் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நடந்துடும். ஒரு ஜாதகருக்கு கொடுப்பினையிலே இல்லை, அந்த விஷயமானது கொடுப்பினையே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவுதான் நீங்கள் போராடினாலும் அந்த நிகழ்வானது நடக்கவே நடக்காது. இதுதான் கொடுப்பினை அப்படின்னு சொல்கிறோம், விதி அப்படின்றது. இது எப்போ ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னா, ஒரு ஜாதகர் பிறந்த உடனே அவங்களுடைய லக்ன புள்ளியானது ஆரம்ப முனைன்னு சொல்லக்கூடிய அந்த லக்ன புள்ளி, ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் லக்ன புள்ளின்றது எதை பற்றி விளக்கம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஜாதகர் பிறந்த நேரத்தில் விழக்கூடிய அந்த லக்ன புள்ளி, அதுதான் 1வது பாவம். அப்போ தான் பாவங்களே ஆரம்பிக்கிறது. அப்போ தான் இந்த 1வது பாவம் ஆனது ஆரம்பிக்கிறது. அதுபடி தான் இந்த விதியானது ஒரு ஜாதகருக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நிர்ணயமாகிறது. அதைத்தான் நம்ம விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கிறவர் ஒரு சின்ன கல் தடுக்கி கீழே விழுந்து உயிரிழந்துடுறார். ஒரு பெரிய பாறை மோதியும் உயிரே போகாமல் பிழைச்சக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களோட விதி. அவரோட விதி என்னவோ அதுபடி தான் அவங்களுக்கு நடக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ விதி கொடுப்பினை அப்படின்றது ஒரு காரகங்களுக்கு நன்றாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு ஒரு காரத்துக்கு விதி நல்லா இருக்குது அப்படின்னா, அவர் என்னதான் தடைகள் வந்தாலும் அந்த விதியானது அவரோட வாழ்க்கையில் கிடைத்தே தீரும். அந்த விதி, அந்த கொடுப்பினையானது இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் என்னதான் போராடினாலும் அந்த செயலானது நடக்காமலே போய்விடும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் விதி அப்படின்றது. இதை பாவங்கள் அப்படின்றது மூலமாக தான் நம்ம இதை நிர்ணயம் பண்ணுறோம். பாவங்களை சார்ந்தது இந்த விதியானது, பாவ கொடுப்பினையை சார்ந்தது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அப்போது மதி அப்படின்றது என்னன்னா, கிரகங்களின் காரகத்துவங்களை மதி என்று நம்ம சொல்கிறோம். அதாவது தசாபுத்திகளை. தசாபுத்தி அப்படின்றது என்னன்னா, ஒரு கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மனிதரை ஆளுமை செய்யும். அதுதான் தசாபுத்தி. இப்போ ஒரு இமேஜ் ஒன்று போஸ்ட் பண்ணுற பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதி அப்படின்ற தசாபுத்தி அப்படின்றது என்னன்னா, ஒரு சம்பவம் எப்பொழுது நடக்கும் என்பதை சொல்வது. அதாவது விதின்றது ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா, அவருக்கு அந்த கொடுப்பினை இருக்கா அப்படின்றத சொல்கிறது தான் அந்த விதி. அதுதான் இப்போ நம்ம அந்த லக்ன புள்ளியில் தான் விதின்றது எல்லாருக்கும் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அது மதின்றது இப்போ அந்த சம்பவம் எப்பொழுது நடக்கும் அப்படின்றதை குறிக்கிறது இந்த தசாபுத்தி. நட்சத்திர உபநட்சத்திர வாயிலாக தொடர்பு பெறும்போது அந்த கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த சம்பவத்தை நடத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இதை மதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத அவங்களோட பாவ கொடுப்பினையை வச்சு சொல்லணும். அதாவது 7வது திருமணம் என்பது 7வது பாவம். அப்போ 7வது பாவ கொடுப்பினை எப்படி இருக்குது, அதோட தொடர்பு எப்படி இருக்குது, அதை பார்த்து அந்த திருமணம் அப்படின்றது அவருக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது எப்போ நடக்கும் அப்படின்றத பார்க்கணுன்னா இந்த தசாபுத்தியை பார்க்கணும். அதை தான் ஒரு சம்பவம் எப்படி நடக்கும்
நடக்குமா நடக்காதா அப்படின்றத சொல்கிறது விதி அப்படின்னு சொல்லி இந்த இமேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த சம்பவமானது எப்பொழுது நடக்கும் என்பதை இந்த மதி என்ற தசா புத்தி சொல்லும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விதின்றதுக்கு கொடுப்பனை அப்படின்றதுக்கு ஒரு 70% மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த தசா புத்தி அப்படின்றதுக்கு மதி என்ற தசா புத்திக்கு 25 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போது எது மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா விதி. ஒருத்தருக்கு அந்த சம்பவம் அப்படின்றது நடக்கும்னு இருந்தால் தானே அது எப்பொழுது நடக்கும்ன்றதை சொல்ல முடியும். அந்த சம்பவம் நடக்கவே நடக்காது அப்படின்னா அதை மதிய பார்க்கறதுக்கு அவசியமே இல்லையே. அதுதான் இந்த பாவ கொடுப்பினை அப்படின்றது ஒருத்தருக்கு இருந்தாதான் அந்த சம்பவமானது அது எப்போ நடக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். அந்த பாவத்தில், அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையில் இந்த கொடுப்பினையே இல்லை அப்படின்னா இங்கே தசாபுத்தியை பார்த்து பிரயோஜனம் இல்லை, அது நடக்கவே நடக்காது. அப்போது இந்த பாவ கொடுப்பினை அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கதின்றது என்னன்னா கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ட்ராவல் ஆகக்கூடிய அந்த எந்தெந்த கிரகங்களில் எந்தெந்த நட்சத்திரங்களில் ட்ராவல் ஆகிறதோ அதைத்தான் நம்ம கோச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய அளவில் ஒரு இதை செய்யாது. கோச்சாரம் அப்படின்றது ஒரு நெக்லஜிபிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மெயின் ரோல் ஒருத்தரோட வாழ்க்கையில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த விதியானது, அதுக்கப்புறம் மதியானது, அதுக்கப்புறம் தான் கதி. அப்படிங்கும்போது ஒருவருடைய ஜாதகம் எதை பொறுத்து அப்படின்னா அவரோட பிறந்த லக்ன புள்ளியை பொறுத்து, அவர் பிறந்த நேரத்தை பொறுத்து தான் அவரோட விதி கொடுப்பினையானது அமைகிறது. அப்போ இந்த கதி அப்படின்றது ஒரு நெக்லிஜிபிள் அப்படின்னு வச்சுக்கணும். சாதாரணமாக இந்த சாரஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா விதி அப்படின்றதுக்கு ஒரு 70 மார்க் கொடுக்குறாங்க, மதி அப்படின்றதுக்கு ஒரு 25 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இந்த கோச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 5 மதிப்பெண்கள் தான். இந்த கோச்சாரத்துக்கு வெறும் 5 மதிப்பெண்கள் தான். அதனால் அதோட பலன்கள்லாம் பெருமளவு சாதிக்காது. முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த விதியும் மதியும் ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒருவருடைய கொடுப்பினையை நிர்ணயம் செய்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு அடுத்து இதை புரிஞ்சுட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பாவகாரகங்களை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அதோட முக்கியத்துவமானது உங்களுக்கு நல்லா விளங்கும். அதுக்காக தான் இந்த விதி மதி கதி அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனாக இந்த வீடியோவில் நான் சொன்னேன். நன்றி.